வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ஒரு சீ ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கனவா மீன் தொக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா ஆயில் காயிட்டும். ரொம்பவே சிம்பிளாக செய்யலாங்க. சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். கடுகு போட்டு எண்ணெய் காஞ்சதோ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். நான் தொக்கு கொஞ்சம் நிறையா வேணுன்றதுனால நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிங்கனாக்கா மெலிசாக கட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு போட்டுட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அடி பிடிக்காத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா நம்மளுக்கு கடம்பா மீன் கடம்பாவும் சொல்லலாம், கனவா மீனுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ தொக்கு நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை, நல்ல ஃப்ளேவராக நம்மளுக்கு வாசனை கொடுக்கும். ஸோ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய மசாலாலாம் இல்லாத சிம்பிளான மசாலா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தக்காளி போட்டுட்டு வதங்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைவிடாமல். இது ரொம்ப ஹெல்த்தி, எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அந்த மையை தான் எடுத்துடணும். அதுதான் கசப்பாயிடும். அதனால் அது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். மேலே இருக்க ஸ்கின்னும் பீல் பண்ணிடணும். ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கனவா மீன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லா தண்ணி இருந்து வரும். ஸோ தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ண வேண்டாம், ஊற்ற வேண்டாம். நான் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 1/2 கிலோ கனவா மீனோடைய அளவு தான் நான் சொல்கிறேன். அப்புறமா வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அது 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, பட் அந்த கனவா மீன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் நம்ம. அது பாயில் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ரா ஸ்மெல்லாம் போகணும்.
அதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான நம்மளுக்கு கனவா மீன் வந்துட்டு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 15 நிமிஷம் தாங்க இது குக்கிங் டைமே, சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் நச்சுன்னு இருந்தால் தான் சூப்பர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சாதத்தோட ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். பாருங்கள், கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு, அதையும் செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.